அன்புக்குரிய நேயர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். உங்கள் மீது இறைவனின் சாந்தி சமாதானம் என்றும் நிலவட்டுமாக. அடிக்கடி நாங்கள் சொல்கிறோம், கடவுளுடைய கட்டளைப்படி நடங்க, கடவுள் என்ன சொல்கிறாரோ அதுபடி செய்யுங்க, நன்மை தீமையை முடிவு செய்யும் ஆற்றல் கடவுளுக்கு தான் உண்டு, மனுஷனுக்கு கிடையாது என்றெல்லாம் சொல்லுகிற போது சிலவங்க கேட்குறாங்க, இப்போ மனுஷனுக்கு அறிவே கிடையாதா? கடவுள் மனுஷனுக்கு அறிவே இல்லை கொடுக்கலையா? ஆறறிவு பெற்ற மனுஷன் சொல்கிறீங்க, அப்போ மனுஷனுக்கு அறிவு இருக்குல்ல, அவன் சிந்திச்சு எது நல்லது கெட்டது என்பதை முடிவு செய்கிற ஆற்றல் மனிதனுக்கு இல்லாமலா போய்விட்டது? அந்த பகுத்துணர்வு ஆற்றல் அவனுக்கு இல்லாமலா போய்விட்டது? ஆக கடவுள் இந்த உலகத்தை படைச்சாரு, இது வாழ்வாதாரங்களை படைத்தாரு, பஞ்சபூதங்களை படைச்சாரு, எல்லாம் உண்மைதான். அதோடு ஒதுங்கிக்கிற வேண்டிதான். வாட்சி செய்கிறான்ல வாட்ச் மேக்கரு, வாட்சை பண்ணி கையில் கொடுத்துட்டு போயிட வேண்டிதான். அது மற்றெல்லாம் நம்ம பார்த்துக்குவோம். எப்பவுமே வாட்ச் மேக்கர் கூட்டு வீட்டிலே உட்காந்துட்டு இருப்பாரு. அது மாதிரி கடவுள் படைச்சாரு, ஒதுங்கிற வேண்டியதான், மற்றெல்லாம் நாம பார்த்துக்கிற வேண்டியதான். ஆக நல்லது கெட்டது எல்லாம் மனிதன் முடிவு செய்து கொள்ள வேண்டியதான். இதிலெல்லாம் கடவுள் தலையிட வேண்டிய அவசியம் இல்லை, இதிலெல்லாம் கடவுள் தனது மூக்கை நுழைக்க வேண்டிய அவசியம் இல்லை என்ற ஒரு கருத்து இருக்கிறது. இதை நம்ம முழுசா நிராகரிச்சிட முடியாது, இது தவறு என்று நாம் சொல்லிவிட முடியாது. ஆக மனிதனுக்கு சிந்திக்கும் ஆற்றல் உண்டு. அவன் பல கருத்துக்களை சொல்லலாம், சுதந்திரமாக சில விஷயங்களை சொல்லலாம், மனிதர்களுக்கு வழிகாட்டலாம். இதெல்லாம் அவரிடத்திலே அதற்கான ஆற்றல் அவரிடத்தில் இல்லை என்று நாம் சொல்லவில்லை. ஆனால் நாம் இங்கே சொல்ல வருகிறது என்றால் சில அடிப்படையான விஷயங்கள் இருக்கு. அந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் அந்த முடிவுகளை மனிதனிடத்திலே விட முடியாது. விட்டால் என்னென்ன குழப்பமெல்லாம் வருங்கிறத கொஞ்சம் பாருங்க. சில உதாரணங்களை மட்டும் சொல்லுவோம். இப்போ மது குடிக்கலாமா கூடாதா ஒன்று எடுத்துக்குவோம். இப்போ நம்ம இந்தியக்காரங்கள்ட்ட கேட்டால் குடிக்கிறவனும் கூட சொல்லுவான் தப்புதான்னு சொல்லுவான். குடிக்கிறவங்க கூட தப்பு தான், என்ன செய்யறது, வழி இல்லை, குடிக்கிறப்பா. மேல்நாட்டுக்கு போனீங்கன்னா ஆனால் இதை போய் தப்புன்னு இருக்க, இதில் என்ன இருக்கு மது குடிக்கிறதுல? ஹோட்டல்கள்லாம் போனீங்கன்னா தண்ணி கிடைக்குதோ இல்லையோ மது கிடைக்கும், மது கிடைக்கும். ஆக அவர்களை பொறுத்தவரையிலே மது என்பது ஒரு தீமையே அல்ல. ஆக பாருங்க, இந்த ஒரு விஷயத்துல மனிதனை நன்மை தீமையின் பக்கமாக முடிவு செய்வது அவன் பிறந்த சூழ்நிலை, அவன் வளர்ந்த சூழ்நிலை, அவன் வாழும் சூழ்நிலை, இவையெல்லாம் சேர்ந்து அவனை பாதிப்பை ஏற்படுத்தி ஒரு விஷயம் நல்லதா கெட்டதா என்ற முடிவுக்கு அவனை தூண்டுவதை நாம் நம்மாலே பார்க்க முடிகிறது. ஆகவே மனிதன் முடிவிட்டா இவன் ஒன்று மது கூடுமா அவன் கூடாதுமா, எது சரி, நல்லதா கெட்டதா? மது ரெண்டுல ஒன்று தானே இருக்க முடியும். சில சமயத்துல ஒரே மனுஷனே ரெண்டு மாதிரி பேசுறான். சின்ன வயசுல ஒன்று சொல்றான், பெரியானவங்கள ஒன்று சொல்றான். அப்போ சொன்னதான் இப்போ எனக்கு அது தப்பாப்படுது. அந்த வயசுல அவ்வளோ பக்குவம் போதாது பத்தியில, அப்போ சொன்னேன், இப்போ எனக்கு வேற மாதிரி படுது. மது கூடாது என்று தனது வீட்டில் இருந்த தென்னை தோட்டங்களை வெட்டிய அதே ஆள் தான் பின்னர் மது கல்வெண்டூர் கழகத்திற்கு தலைவராகவும் மாறிய வரலாறும் உண்டு. ஆக ஒரே ஆளே ரெண்டு மாதிரியாக பேசுவதை பார்க்கலாம். சில பெண்ணியவாதிகள் ஆரம்பத்திலே சொன்னார்கள், பெண்களுக்கு குடும்பமே கூடாது, குடும்பம் இருக்கிற வரைக்கும் பெண்கள் அடிமைகள் தான், ஆகவே குடும்பத்தை விட்டு வெளியே வாங்க என்று சொன்னவர்கள் பெட்டி ஃப்ரீடன் என்ற ஒரு பெண்மணி, அந்த ஃபெமினிஸ்ட்லேயே மிக முக்கியமானவர். பின்னர் சொன்னார், குடும்பம் தேவை, பெண்களுக்கு குடும்பம் தேவை, குடும்பத்தை விட்டுறாதீங்க. ஆக காலப்போக்கு அவருக்கு அனுபவம் இப்படி சொல்லிக் கொடுக்குறது அவருக்கு. இப்படியெல்லாம் பல குழப்பங்கள் ஏற்படுவதற்கு உண்டு. ஆக சிறு வயதில் ஒரு கருத்து, அனுபவம் ஏற்பட்ட ஒரு கருத்து, நெருக்கடி காலத்தில் ஒரு கருத்து, அமைதியான காலத்தில் ஒரு கருத்து, தனக்கென்று வரும்போது ஒரு கருத்து, பிறருக்கென்று வரும்போது ஒரு கருத்து, இப்படியே மனிதன் மாறிட்டே போறான் கருத்துக்களை. அப்புறம் அறிவுத்திறன் ஒவ்வொரு மனிதனுக்கிடையே மாறுபடுகிறது. எல்லாரும் ஒரே மாதிரி அறிவு பெற்றவர்களாக இருக்கிறாரா என்ன? ஆகவே அதற்கேற்றபடியும் கருத்துக்கள் மாறுபடுவதை நம்மாலே பார்க்கிறோம். அடுத்தபடியாக அவனுடைய பொருளாதார சமூக சூழ்நிலைகள், அதற்கேற்றபடி அவன் தனது கருத்துக்களை தெரிவிப்பான். ஒரு தாழ்த்தப்பட்ட ஜாதி காரணத்திலே பேசினால் அவன் சமத்துவத்தை பற்றி ஓங்கி பேசுவான். அது உயர் சாதிக்காரன் பேசி பாருங்க, அவர் சொல்லுவார், சமத்துவமா? சமத்துவம் எல்லாம் சாத்தியமே கிடையாது சார், சாத்தியம் இல்லாத விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்கீங்க என்று அவன் பேசுவான். ஏன்னா அவன் ஜாதியால பாதிக்கப்படலை, ஜாதி கொடுமையினால அவன் பாதிக்கப்படனால அதை பத்தி அவன் சிந்திக்கவே இல்லை. அதே இது ஒரு தாழ்த்தப்படணும்னு கேட்டீங்கன்னா அதனுடைய வேதனைகளை அவன் அனுபவித்தவன், அவன் சொல்லுவான். ஆக இவன் ஒரு மாதிரியா பேசுவான், அவன் ஒரு மாதிரியா பேசுவான். ஆக அவரவர்களுடைய தேவைகள் சூழ்நிலைகள் ஏற்றபடி அவர்கள் மாறிக்கொண்டே போவார்கள். இன்னும் சிலர் வேறு வகையாக சிந்திக்கிறார்கள். சிலர் எந்த பிரச்சனையை பார்த்தாலும் பொருளாதார கண்ணாடி போட்டு தான் பார்ப்பாங்க. ஜாதி கலவரம்னாலும் அதுக்கு பொருளாதாரம் தான் காரணம், மத கலவரம்னாலும் பொருளாதாரம் தான் காரணம், எல்லாமே பொருளாதாரம்னு பேசுவாங்க. அது எப்படி இருக்க முடியும்? எல்லா விஷயங்களுக்கும் பொருளாதாரம் எப்படி காரணமாக இருக்கும்? பொருளாதாரத்துக்கு முக்கிய இடம் உண்டு. ஆக எல்லாமே பொருளாதாரம் என்று சொன்னால்
அந்த தீர்வு சரியாக இருக்க முடியாது. சிலர் செக்ஸை பற்றி பேசுவாங்க. எல்லாமே இந்த செக்ஸ் பிரச்சனை தாங்க உழவு உருவாகுது, இவ்வளோ பிரச்சனைகள். ஆகவே அதை சரி பண்ணிட்டா சரியாயிடுன்னு சிலவங்க பேசுவாங்க. ஏன்னா சிலர் ஆண்கள் தங்கள் சார்பாக பேசுவார்கள், பெண்கள் அவர்கள் சார்பாக பேசுவார்கள். தொழிலாளிகள் தங்கள் சார்பாக பேசுவார்கள், முதலாளிகள் அவர்கள் சார்பாக பேசுவார்கள் இல்லையா? வெள்ளையர்கள் அவர்கள் சார்பாக பேசுவார்கள், கருப்பர்கள் அவர்கள் சார்ந்து பேசுவார்கள். இப்படி ஆளுக்கு ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பான். இது குருடை யானையை தடவி பார்த்த கதைன்னு சொல்லுவாங்கல்ல, படிச்சிருக்கீங்களா சின்ன வயசுல? யானையை தடவி பார்த்த கதை. ஒருத்தன் தும்பிக்கையை தடவி பார்த்துட்டு என்ன சொன்னா, யானை மரம் மாதிரி இருக்கு அப்படின்னா. இன்னொருத்தன் வாழை தடவி பார்த்துட்டு யானை கயிறு மாதிரி இருக்குன்னா. இன்னொருத்தன் காதை தடவி பார்த்துட்டு யானை முறம் மாதிரி இருக்கு அப்படின்னு. ஆனா யாரும் ஒழுங்கா சொல்லலை, ஆனா எல்லாரும் சரியா சொல்லியிருக்காங்க. ஒரு வகையில பார்த்தா அது முறம் மாதிரி தான் இருக்கு, ஒரு மரம் பார்த்தா அது மரம் மாதிரி தான் இருக்கு. ஆனா யாரும் ஒழுங்கா சொல்லலை. அவரவர்கள் பார்க்கின்ற பார்வையில் எப்படி மாறுகிறதோ இவையெல்லாம் மாறிக்கொண்டிருப்பதையும் பார்க்கிறோம். இன்னும் சிலர் ஒரு வெறித்தனத்தின் உச்சிக்கு சென்று தங்கள் கருத்துக்களை நியாயப்படுத்தி, குறிப்பாக இன்று மதவெறி, மொழிவெறி, இனவெறி, நேஷனலிசம், இந்த ஜாதி வெறி, இதற்கு அடிமையாகிவிட்டவர்கள் அதுக்காக எந்த தவறை செய்வதற்கும் அவர்கள் தயார். மை நேஷன் ரைட் ஆர் ராங், என்னுடைய தேசம் எது செய்தாலும் சரிதான் என்று வாதிடுபவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இன்னைக்கு நடக்கிற இஸ்ரேல் போரே எடுத்துடுங்க, இஸ்ரேல் பாலஸ்தீன போர் எவ்வளவு அநியாயம் நடக்குது பாருங்க, எவ்வளவு அக்கிரமம் நடக்குது. என்றாலும் அதை ஆதரிப்பவர் பலர் இருக்கிறார்கள். அந்த நாட்டு மக்கள் கூட ஆதரிக்கிறார்கள். அவர்களே ஒரு காலத்தில் ஹிட்லரால் கொல்லப்பட்டு துன்பங்களை அனுபவித்தவர்கள். அவ்வளவு துன்பங்களை அனுபவித்த பிறகு இப்போது பாலஸ்தீனர்கள் செத்து மடிவதை பார்த்து சும்மா இருக்காங்க. கொடுமையை அனுபவித்தவனே பார்த்து கொண்டு சும்மா இருக்கிறாங்க. காரணம், எங்க நாடு அந்த நேஷனலிசம் என்று சொல்லக்கூடிய அந்த தேசிய வெறி மக்களுடைய கண்களை மறைக்கிறது. இப்படியெல்லாம் பல வகையாக அது போய்கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆக இதெல்லாம் மனுஷன்ட்ட விட்டா இதெல்லாம் நடக்குங்கிறதுக்கு தான் இவ்வளோ உதாரணம் சொல்லிட்டு இருக்கேன். இன்னொரு பிரச்சனை இருக்கு. மனுஷன் எடுக்கக்கூடிய சில முடிவுகள் அவனுடைய இயற்கைக்கு எதிராகவே இருக்கும். உதாரணத்துக்கு துறவரம் வேணுங்கிறான். துறவரத்துக்கு எப்படியா இருக்க முடியும்? பசி மாதிரி, தாகம் மாதிரி, காமமும் ஒரு உணர்வு. நீங்க அதற்கு கட்டுப்பாடு போட்டால் அது வேற வகையில அது தனது பசியை தீர்த்து கொள்ளும். அதான் நீங்க பார்க்குறோம், பல துறவிகள் ஒழுக்கம் கெட்டவர் நடந்து விடுகிறார்கள். பல துறவிகள் குழந்தைகளை மோகம் கொண்டு அழைகின்ற துறவிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆக இது தேவையற்ற ஒரு கட்டுப்பாடு. ஆக மனித இயற்கைக்கு எதிராக எடுக்கப்படுகின்ற முடிவுகளும் சரியாக வர முடியாது. ஆக மனுஷங்க கிட்ட இந்த பொறுப்பு ஒப்படைக்க முடியாது. சரி, விஞ்ஞானம் இந்த பிரச்சனையை தீர்க்குமா? விஞ்ஞானம் கண்டுபிடிச்சு கொடுக்கும். வந்து டெலிஃபோனை கண்டுபிடிச்சு கொடுக்கும், டிவியை கண்டுபிடிக்கும். இதுதான் விஞ்ஞானத்தால் முடியே தவிர வழிகாட்டுகின்ற பொறுப்பு விஞ்ஞானத்திற்கு கிடையாது. ஆகவே இந்த சூழ்நிலையில் நாம் செய்வது எதுக்கு இந்த உலக குழப்பம்? இது கடவுள்கிட்ட ஒப்படைச்சு. கடவுள் நம்ம எல்லாம் படைத்தவர், எல்லோரையும் சமமாக பாவிப்பவர். இறைவனை பொறுத்தவரையிலே எல்லா மொழிகளும், எல்லா நாடுகளும், எல்லா இனங்களும் எல்லாம் சமம். ஆணும் சமம், பெண்ணும் சமம், தொழிலாளியும் சமம், முதலாளியும் சமம். அவனுக்கு பாரபட்சம் கிடையாது. ஆகவே அவன் எடுக்கின்ற முடிவுகள் அன்பயாஸ், பாரபட்சமற்றதாக இருக்கும். அத்தோடு அவன் எல்லாம் அறிந்தவன். ஆகவே முக்காலமும் உணர்ந்தவன், மனிதனுடைய பலத்தை அறிந்தவன், மனிதனுடைய பலவீனத்தை அறிந்தவன். ஆகவே அவனுடைய முடிவு நீதியானதாக இருக்கும், அவனுடைய முடிவு இயற்கையானதாக இருக்கும். ஆகவே நாம் மனிதர்களை பின்பற்றுவதை விட்டுவிட்டு இறைவனை பின்பற்றினால் இந்த உலகத்திலே நம்மாலே அமைதியாக வாழ முடியும். அடிப்படையான விஷயங்களில் நாம் இறைவனை பின்பற்றுவோம். அடிப்படை அல்லாத விஷயங்கள் எத்தனையோ இருக்கு, அதற்கெல்லாம் மனுஷங்க எப்படி சொல்றாங்களோ அதன்படி நம்ம வாழ்க்கையை வாழ்ந்து விட்டு போகலாம். ஆகவே இறை கட்டளைகளே நிறைவான கட்டளைகள், இறை கட்டளைகளே நீதியான கட்டளைகள், அதுவே மனிதனுக்கு அமைதி தருகின்ற கட்டளைகள். ஆகவேதான் கடவுள் குர்ஆன்ல சொல்றாரு, நானே உங்களை படைத்தேன், நானே உங்களுக்கு வழிகாட்டுவேன். ஆக அந்த இறை கட்டளைப்படி வாழ்ந்தால் மனிதன் இந்த உலகத்தில் அமைதியாக வாழலாம். இஸ்லாம் என்ற பெயருக்கு அதான் அர்த்தம். இஸ்லாம் என்றால் அமைதி, கீழ்ப்படிதல். இறைவனுடைய கட்டளைகளை கீழ்ப்படிந்தால் உங்களுக்கு அமைதி கிட்டும், இறைவனுடைய கட்டளைகளை மீறினால் உங்களுக்கு அமைதி கிட்டாது. ஆக நாம் அனைவரும் இறைவனுடைய கட்டளையை கீழ்ப்படிவோம், இந்த உலகத்தில் அமைதியாக வாழ்வோம். அன்புக்குரிய நேயர்களே, உங்களுக்கு ஒரு வேண்டுகோள். இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கேள்வி கேட்க விரும்பினால் உங்கள் கேள்விகளை கீழ்கண்ட தொலைபேசிக்கு வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் அனுப்பி வையுங்கள். தெளிவாகவும் சுருக்கமாகவும் எழுதி அனுப்ப வேண்டும். நீண்ட பத்தியை நீங்கள் எழுதினால் எங்களுக்கு சிரமமாக இருக்கும்.
தெளிவான முறையில் சுருக்கமாக அனுப்புங்கள். ஒரே ஒரு நிபந்தனை, முஸ்லீம் அல்லாதவர்கள் மட்டும்தான் கேள்வி கேட்க வேண்டும். முஸ்லிம்களுக்கு கேள்வி கேட்பதற்கு வேறு பல வாய்ப்புகள் இருக்கின்றன. பள்ளி வாயிலில் கேட்டுக்கொள்ளலாம், இமாம்களை சந்தித்து கேட்டுக்கொள்ளலாம். ஆகவே இந்த இடம் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கானதே. ஆகவே முஸ்லீம் அல்லாத சகோதரர்கள் உங்கள் கேள்விகளை எழுதி அனுப்புமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.